அனைவருக்கும் வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் கத்தி குத்து, ரத்தம், கொலை, கொள்ளைகள், கற்பழிப்பு, ட்ரக்ஸ் இதை பற்றிய திரைப்படம் வந்து கொண்டு இருக்கையில் ஒரு மெல்லிய இறகால வருடன மாதிரி ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படம் தான் மெய்யழகன். கார்த்தி அரவிந்த்சாமி நடிப்பில் இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த மெய்யழகன் திரைப்படம் எப்படி இருக்கு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சொத்து பிரச்சனையில் சொந்த ஊர் விட்டுட்டு போன அரவிந்த்சாமி 20 வருஷம் கழிச்சு தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்க சொந்த ஊருக்கு வர்றாரு. அந்த ஊருக்கு போறது பயப்படுறாரோ? ஒரு தயக்கத்தோட தான் அந்த கல்யாணத்துக்கு அவர் வர்றாரு. சும்மா போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடும் என்று விருப்பம் இல்லாமல் தான் அந்த கல்யாணத்துக்கு அவர் வர்றாரு. வந்த இடத்துல கார்த்தியை மீட் பண்றாரு. அதான் இங்க பாருங்களேன், சிலப்பாங்க ரோஸ்ட், பொடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னன்னே தெரியலையே, டேய் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் படத்தோடைய கதையே. இந்த படத்தோட 2 மெயின் கேரக்டர் வந்து கார்த்தியும் அரவிந்த்சாமியோட கேரக்டர் தான். இந்த 2 கேரக்டருக்கும் இவங்க 2 பேரை சூஸ் பண்ணது ரொம்பவே சூப்பரான விஷயம். அவ்வளவு யதார்த்தமாக 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. கார்த்தி வந்து படம் முழுக்க பேசிகிட்டே இருப்பார். ஆனால் அது ரொம்பவே நல்லாவே இருக்கும். நம்ம கூட யதார்த்தமாகவும் இருக்கும், அதேமாதிரி நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். அப்புறம் கார்த்தி வந்து இந்த காமெடி எமோஷனல் சீன்லாம் ரொம்ப அருமையாக நடித்து பட்டையை கிளப்பியிருப்பார். அப்புறம் அரவிந்த்சாமி அவரையும் சும்மா சொல்லக்கூடாது, 2 பேருமே படத்தில் போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. ஆகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். கார்த்தி எப்படி படத்துல படம் முழுக்க பேசிட்டே இருப்பாரோ, ஆனா அதுக்கு அரவிந்த்சாமி வந்து நேர்மாறு. படத்துல பேசாம நடிப்பிலே நம்மளை மிரள வச்சிருப்பாரு. அப்புறம் ஸ்ரீதிவ்யா அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டர்ல பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். அவங்களுடைய சீன் வந்து கொஞ்சமே இருந்தாலும் ரொம்ப அருமையாவே நடிச்சிருந்தாங்க. வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீர்த்துடுவார். இந்த படத்தில் வந்து மீதி கேரக்டர்ஸ் ராஜ்கிரண், இளவரசு, கருணாகரன், தேவதர்ஷ் இவங்கெல்லாம் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே ஆப்டாகவும் இருந்தாங்க. அப்புறம் இந்த படத்துடைய கேப்டன் டைரக்டர் பிரேம்குமார், இவர் கண்டிப்பாக ஒரு கிராமத்து மண்வாசனையை தெரிஞ்சவராக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கணும்னா அவர் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரியான ஒரு படத்தை அவர் எடுக்க முடியும். இந்த படம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ரொம்பவே கனெக்ட் ஆகும். அதுவும் சொந்த ஊரை விட்டுட்டு பொழப்பை தேடி வெளியூர் போனவங்க திரும்ப சொந்த ஊருக்கு வரவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னா அதுக்கு இன்னும் 2 பேர் மிக முக்கிய காரணம். ஒன்று மியூசிக், இன்னொன்று சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தோடைய ஒளிப்பதிவு இயக்குனர் வந்து மகேந்திரன் ஜெயராஜ். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் அவர் காமிச்ச ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. அதுவும் அந்த சைக்கிளில் போகிற சீனு, அப்புறம் இந்த இன்டர்வல் சீன்லாம் ரொம்பவே அருமையாகவே இருந்தது. அப்புறம் இந்த படத்தோடைய மியூசிக், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து கோவிந்த் வசந்தா. இந்த படத்தோட வெற்றிக்கு 50% காரணம் வந்து இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீனுக்கும் அவர் கொடுத்த மியூசிக் வந்து ரொம்பவே ஆக்டாகவும் இருந்தது. அந்த சீனை தூக்கி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிமிஷம் தான். ஒரு மியூசிக்கால மட்டும்தான் ஒரு சீன் எப்படிப்பட்ட சீன் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அந்த சீன் காமெடி சீனா அல்லது இமோஷனலா அப்படின்றது அந்த மியூசிக்கால மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். இந்த படத்தில் சில லேக் இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சு நீங்கள் வெளியே வரப்போ ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுத்த இயக்குனர் பிரேம்குமார் அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும், ப்ரொடியூசரை மறந்துடக்கூடாது, சூர்யா அவர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை குடும்பத்தோடு பாருங்கள், அதுவும் தியேட்டரில். இந்த படத்தை பார்த்து முடிச்சு நீங்கள் வெளியே வரப்போ இந்த மெய்யழகன் கண்டிப்பாக உங்கள் மனதை கவர்ந்த அழகனாக கண்டிப்பாகவே இருப்பான்.